குருச்சேத்திர போரின் முடிவில் அர்ஜுனனின் தேர் தீப்பற்றி எரிந்தது ஏன்? போர் நிறைவடைந்த பிறகு தேரில் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் அமர்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அர்ஜுனனிடம் ஸ்ரீகிருஷ்ணன், போர்தான் முடிந்துவிட்டதே, இன்னும் ஏன் தேரிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? தேரை விட்டு இறங்குவதாக எண்ணமில்லையா என கேட்டார். இதற்கு பதிலளித்த அர்ஜுனன், பரந்தாமா, தேரில் வெற்றி பெற்ற ஒருவனை அவரின் தேர் ஓட்டிதானே முதலில் தேரை விட்டு இறங்கி வந்து கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும். அனைத்து நியமங்களும் அறிந்த உனக்கு தெரியாதா இது என்றார். வெற்றி மகிழ்ச்சியில் இதை சொன்ன அர்ஜுனனின் வார்த்தைகளை ஸ்ரீகிருஷ்ணன் கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தேரை விட்டு சீக்கிரம் இறங்கு என மிகவும் கண்டிப்புடன் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர். வெற்றி சந்தோஷங்கள் அத்தனை மறந்து ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தையால் மனச்சோர்வடைந்த அர்ஜுனன் கவலையுடன் தேரை விட்டு இறங்கினான். அந்த சமயத்தில் அவர்கள் வந்த தேர் தீப்பிடித்து எரிந்தது. அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அர்ஜுனனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் பதிலளிக்க துவங்கினார். அர்ஜுனா, போரில் உன்னை வீழ்த்துவதற்காக கௌரவர்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் தேரில் உன்னுடன் நானும் தேர்கொடியில் அனுமனும் இருந்ததால் அந்த ஆயுதங்களின் சக்தி உன்னை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் போர் முடிந்ததும் தனது வேலை முடிந்ததால் அனுமன் புறப்பட்டு சென்று விட்டான். நான் முதலில் தேரில் இருந்து இறங்கியிருந்தால் தேர் அப்போதே தீப்பிடித்து எரிந்திருக்கும். ஆனால் அதை தடுப்பதற்காக தான் உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன். வெகு நேரம் எதையும் நிறுத்தி வைக்க முடியாது என்பதால் தான் உன்னை உடனடியாக இறங்கும்படியும் தள்ளி போகும்படியும் சொன்னேன். இப்போது நான் இறங்கிவிட்டதால் அந்த ஆயுதங்களின் சக்தியால் தேர் தீப்பிடித்து எரிகிறது.